ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் இட்ஸ் லேர்ன் டெய்லி. ஸோ எங்களுக்கு நிறையா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க 11th எக்ஸாம் ரிசல்ட்ஸில் வந்து எதுவும் டேட்டில் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவும் எவாலுவேஷன் பற்றியும் கேட்டிருந்தீங்க. ஸோ எவாலுவேஷன் பொறுத்த வரைக்கும் 10th and 12th வந்து ஈஸியாக தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். உங்களுடைய ரிசல்ட் டேட் வந்து கன்ஃபார்மாக எப்பயும் போல் அவங்க அனௌன்ஸ் பண்ண அதே May 14 தான் இருக்கும். 10th and 12th வந்து 9:30 ரிலீஸ் பண்ணாங்க. உங்களுக்கும் டைமிங் வந்து சேம் 9:30 தான் இருக்கும். ஒருவேளை ஏதாவது முன்ன பின்ன மாறிச்சு அப்படின்னா 10 o'clock கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன வெப்சைட்டில் செக் பண்ணணும் அப்படின்னா tnresult.nic.in. இன்னொரு சைட் என்ன அப்படின்னா dge.tn.nic.in. இந்த ரெண்டு வெப்சைட்லேயும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறோம், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டும் போட்டிங்க அப்படின்னாலே உங்களோட ரிசல்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் எதுவும் கிடையாது. பட் 10th-க்கும் 12th-க்கும் நிறையா கிரேஸ் மார்க்ஸ் இருந்துச்சு. ஸோ கிரேஸ் மார்க் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, உங்களுடைய மார்க்ஸ் கண்டிப்பாக நல்லா தான் வரும். ஸோ உங்களுடைய டார்கெட் மார்க் எவ்வளோ அப்படின்றத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ என்ன மார்க் வந்தாலும் கவலைப்படாதீங்க, ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட்டு 12th சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 10th மார்க் வந்து உங்களுடைய குரூப் சூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது. அதே மாதிரி 12th வந்து உங்களுடைய காலேஜ் குரூப் சூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ 11th வந்து சென்டரில் தான் இருக்குது. ஸோ இப்போது வந்து தான் அது உங்களுக்கு அவ்வளோ தூரம் அது மெயின் கிடையாது. ஸோ எவ்வளோ ஸ்கோர் பண்ணாலும் உங்களுடைய பெஸ்ட்டு தான் இது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு 12th தான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரிசல்ட் கண்டிப்பாக May 14 தான் வரும். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸ்டடி வீடியோஸும் நிறையா நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எக்ஸாம் டைம்ஸில் உங்களுக்கு ஸ்டடி பிளான் மாதிரி நாங்களேவும் டேஸ் கவுண்ட் பண்ணி ஸோ அது ரிலேட்டடாக போட்டிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட எக்ஸாம் டைம்லையுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செஷனில் போட்டுருங்க. ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.